ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हर्यातीतरसीवर भगवारिसगुगैल हरिवाय्रमि परमात्मन् अरुणाचल रमणन् परिवाळं मुरुगानल பரநார்ந்திடு குஹயார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. இது பகவான் ரமண மகர்ஷி சொல்ற விஷயம். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை யார் படைச்சானோ அவனுக்கு இதை எப்படி எடுத்து செல்லணும்னு தெரியும், எப்படி காத்து ரட்சிக்கணும்னு தெரியும். இட் இஸ் ஹிஸ் பிசினஸ், நாட் யுவர்ஸ். So you take care of yourself means what? You mind your business, he will take care of his business. அவன் என்ன அர்த்தம்? He will take care of everything அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா, பாரத்தை கொடுத்துட்டோம்னா, there is peace. ஆனால் அப்படி பாரத்தை கொடுக்க முடியாமல் இருக்கே. வாயால சொல்கிறோம் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கே சமர்ப்பணம் சமர்ப்பணம் சொல்கிறோம். ஆனால் இந்த மனசு ஆடிட்டே இருக்கு. இப்போ என்னதான் செய்யறது? இந்த மனதை சாந்தியே இல்லை. அசாந்தஸ்ய குத சுகம். சாந்தி இல்லைன்னா சந்தோஷமே கிடையாது இந்த உலகத்தில். அசாந்தஸ்ய குத சுகம். இப்போ என்னதான் செய்யறது சுவாமிஜி? ஆக பகவானை பரம்பரோட நம்பி அவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறது அற்புதமான வழி. வேற வழியே கிடையாது. we have to just give it to him. அது நல்ல வழி. அப்படி இல்லாட்டி பகவான் ரமண மகர்ஷி சொல்ற மாதிரி யாருக்கு இந்த அஜிடேஷன்ஸ்? இப்போ பாரு அஜிடேட் ஆகிட்டே இருக்கு இந்த மைண்ட். இப்போ பாரு நொய் படுத்திட்டே இருக்குது. யாருக்கு இந்த அஜிடேஷன்? எனக்கு, நான் யார், நான் உதிக்கும் இடம் இது கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் இன்கொயரி. இது பக்குவப்பட்டவர்கள் தான் சாத்தியம். சாதாரணமானவர்களுக்கு இதில் ஒரு அஜிடேஷன் வந்துடும். என்ன, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியலையே, நான் என்ன செய்வேன், ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியல, இவ்வளோ காலம் படிச்சுட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு அது ஒரு அஜிடேஷனுக்கு கொண்டு ஆகிடும். இப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது there is a path where you can instantaneously control your mind whatever its agitation. அதான் இந்த பிராண சக்தியை நாம சரியான வகையில கட்டுப்படுத்த வசப்படுத்த பழகுது. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சொல்லியிருக்காரு உபதேச உந்தியார்ல, பிராணனை நீ கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா மனம் தன்னால கட்டுப்படும் சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு வலையில மாட்டிக்கொண்ட பறவை அது அப்புறம் பறக்க முடியாதோ அதுபோல ஜால பக்ஷிவத் ரோத சாதனம் அப்படின்னு சொல்றார் உபதேச சாரத்துல. சமஸ்கிருதத்துல ஜால பக்ஷிவத் ரோத சாதனம், அதாவது அடைபட்ட கேஜ்டு பேர்ட், அது போல இந்த மனசு ஒடுங்கிடுங்கிற. ஆக இந்த பிராணங்கிற இந்த சக்தியை நாம நல்லா வசப்படுத்த பழகிட்டோம்னா மனம் நல்லா ஒடுங்கிடும்.
ஏன்னா இந்த பிராணனுக்கும் மனதுக்கும் தோற்றுவாய் ஒண்ணுதான். தட் இஸ் த ஈகோ சென்டர். அகங்காரம்னு சொல்ற அந்த ஈகோ சென்டர் நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம அந்த ஈகோ சென்டருடைய எசன்ஸ் தான் ஆத்மஸ்வரூபம். ஸோ ஆக இந்த ரெண்டுக்கும் மூலம் ஒன்று தான். ஆக ஒன்றை கட்டுப்படுத்தி இன்னொன்று கட்டுப்பற்றும். அதனால தான் இந்த பிராணாயாமங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு டூல். நம்ம எவ்வளோதான் என்னதான் சொன்னாலும் நம்மளுடைய மேன்மையான நம்ம யோகிகள், மகான்கள், மகாத்மாக்கள்லாம் இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சாதனை, ஒரு டூல் இது. ஸோ சரியான தேர்ந்த அந்த ஆசிரியர்கிட்டேருந்து அந்த பிராணாயாம டெக்னிக்கை நம்ம பழகணும்னு சொன்னால் டெஃபினெட்லி இட் ஹெல்ப்ஸ். நீங்கள் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் 4-5 நாள் இந்த பிராணங்கிறது எவ்வளோ பெரிய சக்தின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கே இயக்கத்துக்கே காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இண்டிவிஜுவலாக பார்த்தா நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய உடலில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் இந்த பிராணசக்தி எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் பார்க்க போகிறோம், அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஆக அந்த பிராணசக்தியை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில டெக்னிக்ஸ்னால நாம் சொன்னபடி கேட்க வைக்க முடிஞ்சதுன்னா அதை நம்ம எம்ப்ளாய் பண்ணி வியாதிகளை கூட தீர்த்துக்கலாம். அதை எம்ப்ளாய் பண்ணி நம்மளோட ஹெல்த் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதை சரியான வகையில் எம்ப்ளாய் பண்ணி மனசை நிப்பாட்டலாம். அதை நம்ம எம்ப்ளாய் பண்ணி பல வகையான சித்திகளை கூட பெறலாம்னு சொல்கிறாங்க, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். ஸோ இந்த பிராணன்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னென்னா, ஞான மார்க்கத்தில் போகிறவங்க இதை ரொம்ப வலியுறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. எடுத்து அது கொஞ்சம் பக்குவிகள். பக்தி மார்க்கத்தில் போகிறவங்க கூட அப்படியே பக்தியில் உருகி அவங்க ஆண்டவன் அடைஞ்சிருவாங்க. இந்த ரெண்டும் கட்டானா இருக்காங்க இல்லையா, அதாவது புத்தியும் இல்லை, அவ்வளோ பக்தியும் இல்லை, இதயமும் அவ்வளோ கணிந்து இல்லைன்னா என்ன செய்யறதுன்னா, இந்த பிராணாயாமம் ரொம்ப நல்லது. பிராணனை கொண்டு இந்த மனதை கட்டுப்படுத்துகிற சமாச்சாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஆகவே இந்த பிராணனை பற்றி விரிவாக நம்ம படிச்சுட்டோம். இப்போ 3வது அத்தியாயத்தில் யாரு? கௌசல்யன் தானே? அவன் கேட்குறான் பிப்லாத மகரிஷிட்ட, இந்த பிராணன் நீங்கள் எங்களோட பிராணனை வாங்குறீங்களே, அந்த பிராணன் எங்கிருந்து உதயமாகுது? அப்படி கேட்கலாமா? சும்மா நான் சொல்கிறேன். அந்த பிராணன் எங்கிருந்து உதயமாகுது? அந்த பிராணன் அது எப்படி இந்த உடல்ல வந்து மாட்டிக்கொண்டது இந்த பிராணன்? அது மாத்திரம் இல்லை, இந்த பிராணன் எப்படி 5 வகையாக அதுவே தன்னை பிரித்து கொண்டு எப்படி செயல்படுகிறது? அவர் இறக்கும் தருவாய் இந்த பிராணன் எந்த வழியாக எப்படி வெளியே செல்கிறது? ஸோ இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு எப்படி அது ஆதாரமாக இருக்கு? இந்த இண்டிவிஜுவல் இயக்கத்துக்கு எப்படி ஆதாரமாக இருக்கு? இப்படிங்கிற எல்லா கேள்விகளையும் கேட்குறான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே எல்லாத்தையும் கேட்குறோம். உடனே பிப்லாதர் சொல்றார், சபாஷ். என்ன சொல்றார்? ரொம்ப அற்புதமான கேள்வியை கேட்டுப்பா. அதிபிரஷ்னான் பிச்சசி. இதெல்லாம் இது பார்த்தோம், நம்ம முந்தானே இது பார்த்தோம் இல்லையா? அதிபிரஷ்னான் பிச்சசி, ரொம்ப கடினமான கேள்வியை கேட்குற நீ. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம பரம்பொருளை பற்றின விளக்கத்தை தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எங்கிருந்து தோன்றியதுன்னு கேட்டான் பிராணன். ஆகவே நல்ல கேள்வி கேட்ட நீ பிரம்மத்து மேல நாட்டவுடையனா இருக்கிறதுனால உனக்கு கட்டாயம் சொல்ல போறேன், இதுக்கான மறுமொழி கவனமாக கேள்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த 3வது மந்திரத்திலேருந்து படிக்க ஆரம்பிப்போம். 3வது சாப்டர்ல 3வது மந்திரம். ஆத்மனஹ ஏஷ பிராணோ ஜாயதே யதைஷா புருஷே ಛಾಯಾ ಏತಸ್ಮಿನ್ ಏತದ್ ಆತತಂ ಮನೋಕೃತೇನ ஆயாதி அஸ்மின் ஷரீரே. என்ன சொன்னார்? இந்த பிராணன் அது எங்கிருந்து தோன்றியதுன்னு கேட்டான் இல்லையா? அந்த பிராணன் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்றார். ஆத்மனஹா ஏஷ பிராணோ ஜாயத்தே, ஆத்மாவிலிருந்து தான் இந்த பிராணன் தோன்றியது. எப்படி தோன்றியது? எப்படி அப்படின்னு கேட்டா, எப்படி ஒரு மனிதனிலிருந்து இந்த நிழல் தோன்றியது? யதா ஏஷா புருஷே ಛಾಯಾ, எப்படி இந்த மனிதனிலிருந்து நிழல் தோன்றியதோ அதே போலதான் அந்த பரமாத்மாவிலிருந்து இந்த பிராணனும் தோன்றியது. நம்ம இதே பார்த்தோம், இந்த நிழலை பார்த்தோம். நம்ம இதுல ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிலோசாபிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னு சொன்னா நிழலுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இட்ஸ் அ ஷேடோ, இட்ஸ் நாட் த ரியாலிட்டி.
அதுபோல தான் இந்த பிராணன்லேருந்து வந்த எல்லாமே. அது மாத்திரம் நேற்று நம்ம பார்த்தோம், இந்த பிராணங்கிறதே இங்கே ஈகோ சென்டராக தான் குருதேவ் கமெண்ட்ரியில் சொல்கிறார். முக்கிய பிராணங்கிறத ஈகோ சென்டராகவே சொல்லிடுறார். அதுக்கப்புறம் உபப்பிராணம் தான் மற்ற பிராணனா சொல்கிறார். அதையும் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ ஆக அந்த பரம்பொருளானது மனம் என்கின்ற அந்த ஒரு மீடியம், அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஊடகம்னு சொல்லலாமா, மீடியத்துக்கு ஊடகம்னு சொல்லலாம், அதில் பிரதிபலிக்கும் பொழுது அது அப்போதான் இந்த பிராணன் அப்படிங்கிற இந்த சீஃப் பிராணன்கிற இந்த ஈகோ சென்டர், அதாவது இந்த புருஷன், இந்த சிச்சாயா அகங்காரி தோன்றும். அதுதான் சொல்றாரு அவர். எப்படி வந்து இந்த உடம்புலன்னு கேட்டார் இல்லையா, மனோகிருத்தேன ஆயாத்தி, இந்த மனம் அப்படிங்கிற சமாச்சாரத்தினால வந்தது. அந்த மனதான சமாச்சாரம் என்ன அர்த்தம்? ஒன்று வந்து டிசையர், ஆசை, அது பற்று, இதனாலன்னு சொல்லலாம். இன்னொரு வகையை பார்த்தா இந்த மனம்ங்கிற அந்த கண்ணாடியில் அது பிரதிபலிக்கிறதா தான் அது முதல்ல தோன்றியது. எப்படி பானையில் ஜலம் வச்சிருந்தா ஜலத்தில் அந்த சூரிய பிம்பம் தோன்றுமோ அது போல இந்த உள்ளம்ங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த சர்ஃபேஸில் அந்த சச்சாயான்னு வெளிப்படுறான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அப்படி தோன்றினாலுமே அவன் உண்மையிலேயே தோன்றவில்லை. ஏன்னா அவன் உண்மையில் அவனுக்கு தனியாக எக்ஸிஸ்டன்ஸ், அவனுக்கு தனியாக ஒரு இருப்பு கிடையாது. ஆத்மாவை தவிர அவனுக்கு தனியாக இருப்பு கிடையாது. நிழலுக்கு தனியாக இருப்பு இருக்கா இந்த உடம்பை தவிர? இல்லை. அதுமா அவனுக்கு தனி இருப்பு கிடையாது, அவனுக்கு தனி ரியாலிட்டி கிடையாது. அவன் சும்மா ஒரு தோற்ற மயக்கம், அப்படிதான் அவன் தோன்றான் அப்படின்னு சொன்னார். தோன்றின பிறகு 4வது செயல் ரொம்ப அழகா சொன்னார். என்ன சொன்னார்? யதா சம்ராடே ஏவ, வாசிங்க, யதா சம்ராடே ஏவ அதிகிருதான் வினியுக்தே ஏதான் கிராமான் ஆதிதிஷ்டஸ்வ இத்யேவம் ஏவ ஏஷஹ பிராணா இதரான் பிராணான் பிருதக் பிருதகேவ சந்நிதத்தே. எப்படி ஒரு சக்கரவர்த்தி குறுநில மன்னர்களை அல்லது தன்னுடைய அதிகாரிகளை ஒவ்வொரு கிராமத்தையும் நியமிச்சு இந்த கிராமத்தை நீ பார்த்துக்கோ, இதனுடைய நன்மைகளை நீ பார்த்துக்கோன்னு நியமிப்பானோ, அதுபோல இந்த முக்கிய பிராணன் சொல்லக்கூடிய, இந்த அகங்காரின்னு சொல்லக்கூடிய, இந்த ஜீவன் சொல்லக்கூடிய இந்த பிராணன் தான் மற்ற பிராணனை அதிகாரிகளை நியமிச்சு உடல்ல இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு நியமிச்சுதான். ஆக இந்த ஜீவன் சொல்லக்கூடிய இந்த முக்கிய பிராணன் தான் இங்க சக்கரவர்த்தியா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடிபணிந்து தான் மற்ற பிராணங்களும் இங்க சேவை செஞ்சுட்டு இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை தான் செவ்வனே செஞ்சுட்டு வரும். ஸோ கேட்டான் இல்லையா, எங்கிருந்து இந்த பிராணம் தோன்றியது, 2வது எப்படி இந்த சரீரத்தில் வந்தது, 3வது எப்படி அது 5ஆக பிரிந்து எப்படி இங்கே தொழிற்பட்டு கொண்டிருக்கு அப்படி கேட்டான் இல்லையா. இப்படிதான் சொல்றாரு. இப்படி அந்த முக்கிய பிராணன் சொல்லக்கூடிய அந்த பிராணன் தான் இப்படி அதை 5ஆக பிரித்து ஒவ்வொரு காரியத்தில் செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு இந்த 5 பிராணங்கள் எப்படி தொழிற்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்முடைய சரீரத்தில் முதல்ல இந்த பிராணன், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது? ஒவ்வொரு பிராணுக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அது எங்கே இருக்கு, அது என்ன வேலையை செய்து கொண்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே எதுக்காக செய்து? அந்த ஜீவனுக்காக, அவனுடைய நன்மைக்காக தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதே பிராணன் எப்படி இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் எப்படி இருக்கு, ஏன்னா அவன் கேட்டான் அந்த ஆதி தெய்வத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டான். அது ஒரு உபாசனை, ஒரு வாயிலாக சொல்லப்படுறாரு, ஒரு உபாசனையாக அது சொல்லப்படுறாரு. அதை பார்க்க போறோம். 2வது இந்த உதானங்கிற வாயு தான் இந்த ஜீவன் அடுத்த ஜென்மத்துக்கு போறதுக்கு ஹேத்துவா இருக்கு. அது எப்படி தொழிற்படுது, யார் மேலோகத்துக்கு போறா, கீழ்லோகத்துக்கு போறா, அதெல்லாம் விரிவாக சொல்ல போறாரு. இந்த பிராணனை பற்றின சமாச்சாரத்தை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் இந்த 5வது வருஷத்துலேருந்து நமக்கு 12வது வருஷம் வரைக்கும் சொல்ல போகிறாங்க. அட்லீஸ்ட் 11வது வருஷம் வரைக்கும் சொல்ல போகிறாங்க. பாயூபஸ்தே அபானம், 5வது மந்திரம். பாயூபஸ்தே அபானம் சக்ஷுஹு ஸ்ரோத்ரே முகான, சக்ஷுஹு ஸ்ரோத்ரே முகநாசிகாभ्याம் பிராணஹ ஸ்வயம் பிரதிஷ்டதே
மத்தியே து சமானஹ ஏஷஹ ஹே தது உதம் அன்னம் சமம் நயதி தஸ்மாத் ஏதாஹ சப்தார்ச்சிஷோ பவந்தி. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாயு உபஸ்தே அபானம். இந்த அபானம்ங்கிற வாயு முதல்ல சொல்றார். அதாவது பிராணன், அபானன், அப்புறம் சமானன், வியானன், உதானன், இப்படி 5 பிராணனை சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல்ல பிராணனை சொல்லாமல் இப்போ அப்பானனை சொல்றார். இந்த அபானன்கிற வாயு பாயு உபஸ்தே அபானம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த கர்மேந்திரியங்களை தொழிற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம சாப்பிட்ட கழிவுகள்லாம் வெளியேற்றுறது. அப்புறம் போகத்தும் போது இந்த விந்தெல்லாம் வெளியேற அந்த பாகம், இது ரெண்டுலேயும் தான் அது இருக்கு. அந்த அபானங்கிற வாயு இருந்து கொண்டு இந்த 2 தொழிலை செய்யறதுக்கு அதுதான் ஹேத்துவா இருக்கு. ஃபார் எக்ஸ்கிரீஷன் அண்ட் இன்செமினேஷன் சொல்லிட்டு குருதேவர் சொல்றார். இந்த அபானங்கிற வாயு தான் அந்த கர்மேந்திரியங்கள்ல பாயு உபஸ்தம், அந்த மலஜல கழிக்கிற அந்த ஒரு இடத்துலையும் அதே சமயத்தில் இந்த போகத்தில் ஈடுபடுற அந்த உறுப்புலையும் அது இருந்து கொண்டு அது அந்த 2 எக்ஸ்கிரீஷன் அண்ட் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 தொழிலுக்கும் அது காரணமாக இருக்கு. ஸோ ஆகவே இந்த பெல்விக் ரீஜன் சொல்றார் குருதேவர், இதுதான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இங்கே தான் இருக்குது, இங்கே இருந்து இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்குது. அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், வயசாக அபான வாயு குறைஞ்சி போச்சுன்னா அந்த எக்ஸ்கிரீஷன் கூட ரொம்ப சிரமமாயிடும். நிறைய பேருக்கு பவல் மூமெண்ட் இல்லைங்கிறாங்க, எவ்வளோ செஞ்சாலும் அந்த வெளியில் போக மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? அபான வாயு ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இதுதான் அந்த மூப்பு. ஆக 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 இந்த வாயுக்கள், இந்த பிராணன்லாம் பிராணசக்தி ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போது சாதாரணமாக நடக்க வேண்டிய இந்த மலஜல விசர்ஜனமே கூட ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அபானன் தான் அதுக்கு ஹேத்துவாக இருக்கு. ரெண்டாவது, சக்ஷு ஸ்ரோத்ரே முகநாசிகாபியாம் பிராணஹா ஸ்வயம் பிராதிஷ்டதே. ஸோ அபானனை பற்றி சொல்லணும், இப்போ பிராணனை பற்றி சொல்லும். முதல்ல பிராணன் அபானன் தானே. பிராணன் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், சக்ஷு கண்ணில் இருக்கு, ஸ்ரோத்ரே காதில், முக்கனா அந்த நாக்கு, அதான் ருசிக்கு, நாசிகாபியாம் ஸ்கின்னை பற்றி சொல்லலை அவர், இந்த 4 தான் சொல்லியிருக்காரு. ஆக முகத்தில் இருக்குது இருந்து இந்த புலன் நுகர்ச்சின்னு இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் அறியிற தன்மை இருக்கு பார்த்தீங்களா, நுகர்ச்சியில் அறியும் அந்த ஒரு விஷயத்தில் அது ஹேத்துவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த பிராணன் சரியாக தொழிற்படாட்டி கண் இருந்தாலும் அவ்வளோ சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது. ஆனால் வயசாக இந்த பிராணசக்தியெல்லாம் குறைஞ்சு போனவொன்னு கண்ணு சரியாக தெரியல, காது கேட்கல. புலன்களும் டிஃபெக்டிவ் ஆயிடலாம், அது இன்னொரு விஷயம். அந்த மரண தருவாயில் சில பேர் கண்ணு நல்லா இருந்தாலுமே அதெல்லாம் அவங்களுக்கு கேட்க முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், பிராணங்கிறது எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு மேலே போக தயாராகிட்டு இருக்கு. அப்போ அவங்களால பார்க்க கேட்கலாம் முடியாது. ஸோ அந்த காலத்தில், கடைசி காலத்தில் பகவான் நினச்சா முடியவே முடியாது. ஏன்னா அப்போது நாம் நம்மளாவே இருக்க மாட்டோம், நம்ம கையில் எதுவுமே இருக்காது. அது சொல்ல போகிறாரு, அடுத்து 10வது செய்யுளில் சொல்ல போகிறாரு. சாக இந்த முகத்தில் அது இருக்கு, கண்கள், காதுகள், நாசி, அப்புறம் இந்த நாவு அப்படிங்கிற அந்த புலன்கள்லாம் இருந்து கொண்டு ஞானேந்திரியங்கள் தங்களுடைய தொழிலில் ஈடுபடுவதற்கு, அதாவது இந்த விஷயங்களை அறிவதற்கு ஹேத்துவாக அதை திறம்பட இயக்குவதாக இந்த பிராணசக்தி இருக்கிறது. ஆகவே எங்கே இருக்குது? ஹெட், முகம். அப்பான வாயு கீழே அப்டோமன் கீழேன்னு சொல்லி பெல்விக் ரீஜன் சொன்னார். அப்புறம் இந்த பிராணங்கிறது தலை, அதாவது முகத்தில் இருக்குங்கிறார். அது இந்திரிய இது விஷயங்களுக்கு அறியறதுக்கு அந்த மாதிரி கொள்றதுக்கெல்லாம் ஹேத்துவா இருக்குன்னு சொல்றார். அப்புறம் 3வது மத்திய து சமானஹா. இந்த 2க்கும் நடுவில் இந்த பெல்லி ரீஜன், அந்த ரீஜன் வயிறு, அங்க சமானங்கிற வாயு இருக்கு. அது என்ன செய்யுது? ஏஷஹா ஹி ஏத்தே ஹுதம் அன்னம் சமம் நயதி. ஹுதம் அன்னம், அந்த சாப்பாடை நம்ம உள்ள போடுறோம் இல்லையா, ஹுதம், அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சாப்பாட்டினை சமம் நயதி, நன்றாக செரித்து எந்தெந்த பாகத்துக்கு அனுப்பணுமோ அது சரியா செஞ்சு கொடுக்கும். சமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்.
அதான் இந்த சமான வாயு செஞ்சுட்டு இருக்கு. ஸோ சமான வாயில் ஏதாவது ப்ராப்ளம் கடுபடுன்னு சொன்னால் வயிறு டைஜஷன்லாம் சரியாக இருக்காது. சில பேர் என்னத்தை சாப்பிட்டாலும் கல்லே கரையிற மாதிரி எல்லாம் கரைஞ்சு போய் சரியாக இதாகிடுது. சில பேருக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே செரிக்க மாட்டேங்குது. காரணம், சில பேருக்கு சமான வாயு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. சமான வாயு அது போன ஜென்மத்தை அவங்க செஞ்ச புண்ணியம். சமானம் நல்லா இருக்கிறதுனால நல்லா என்ன சாப்பிட்டாலும் செரிச்சிடும். செரிக்கிறது மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் குருதேவர் சொல்றார், ஒரு சில பாகங்கள் ஓவர் ஒர்க் பண்ணா அங்கே போய் இன்னும் கொஞ்சம் நிறைய சக்தியை கொடுக்கறது இந்த சமானம் தான். ஸோ அது இடைப்பட்ட பிரதேசம். மத்தியேத்து சமானம் இடையின அர்த்தம். அந்த அபாரணம் பிராணம் இயங்குற அந்த ரெண்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நடுவில் வெளி ரீஜனில், வெளினா வயிற்று பாகத்தில் இந்த சமானம் இருக்கு. இருந்து கொண்டு செரிப்பதற்கு ஹேத்துவாகும். செரித்த உணவினை எல்லா இடத்துக்கும் கொண்டு சமமாக சேர்ப்பது, அதான் சமானம்னு சொல்லப்படும். சமமாக சேர்ப்பதற்கு ஹேத்துவா இந்த சமான வாயு இருக்கு. தஸ்மாத் ஏதாக சப்தார்ச்சிஷோ பவதி. ஸோ இதிலிருந்து தான் அந்த 7 ஃப்ளேம்ஸ், அதாவது அக்னியின் நாக்குகள் இதிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லப்பட்டீங்க. திடீர்னு என்னது இது? இதிலிருந்து அக்னியின் 7 நாக்குகள் தோன்றியதுன்னா என்ன அர்த்தம்? சப்த அர்ச்சிஷோ பவதி. அவன் என்ன அர்த்தம்னு கேட்டா, குருதேவர் தன்னோட கமெண்ட்ல சொல்றார், 2 கண்ணு, 2 துவாரங்கள் இருக்கு இல்லையா, வாய், 2 காது, 7 ஆயிடுச்சா. இந்த 7 வழியாக இந்த பிராணசக்தியுடைய அந்த ஒரு வீரியம் தான் இங்கே நமக்கு எல்லாவற்றையும் அறிவதற்கும் இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கும் ஹேத்துவாக இருக்கிறது. அப்படிங்கிறத ரொம்ப மிஸ்டிக்கல் லாங்குவேஜில் கொடுக்கப்பட்டிருக்கும். தஸ்மாத் ஏதாக அர்த்தம், இந்த பிராணசக்தியுடைய ஒரு இயக்கத்தினால்தான் சப்தாட்சிஷோ பவந்தி, அக்னியின் 7 நாக்கு போல இந்த 7 துவாரம் வழியா அது வெளிப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குதுல. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா இல்லையா, அதற்கு இது ஹேத்துவா இருக்கு அப்படின்னு. இந்த இப்போ 3 பார்த்துட்டோம். முதல்ல அபானன் எங்கே இருக்கு, அதோட வேலை என்ன, பிராணன் எங்கே இருக்கு, அதோட வேலை என்ன, அப்புறம் சமானம். இப்போ 4வதா வியானன் அப்படி சொல்றோம் இல்லையா. இந்த வியானன் எங்கே இருக்குங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு எக்ஸ்பிளனேஷன். இது யோக சாஸ்திரத்துல இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு. இந்த உபநிஷத்துலேயும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கு. நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி விஷயங்களை அறிந்து வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள மெடிக்கல் சயின்ஸ் கூட இவ்வளோ தூரத்துக்கு அட்வான்ஸ் ஆகலைன்னு குருதேவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக இந்த வியான வாயு எங்கே இருக்கு, என்ன செய்யுதுங்கிறத இங்கே பிப்பலாத மகர்ஷி சொல்றாங்க. எத்தனாவது மந்திரம்? 6வது மந்திரம். ஹிருதி ஹேஷா ஆத்மா அத்ர ஏதது ஏகசதம் நாடீனாம் தாசாம் சதம் சதம் ஏகைகஸ்யாம் द्वासप्ततिः 2 வாட்டி சொல்லணும். द्वासप्ततिः प्रतिशाखा नाडी सहस्राणि भवन्ति आसु व्यानश्चरति. இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஹிருதி ஏஷா ஆத்மா அப்படின்னு போட்டிருக்கு. ஆத்மான்னு சொன்னா பரமாத்மா இல்லை. இங்க ஆத்மான்னு சொல்றதுக்கு ஈகோ சென்டர்னு பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் இங்க ஆத்மான்னு சொல்லியிருக்கான்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு குருதேவர். ஆத்மா ஹி ஏஷா ஹிருதி, இதயத்தில் இந்த ஆத்மா இருக்கிறது. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா, நான் சொல்லி கொக்கரிக்கிறேன் இல்லையா, இந்த ஜீவன் நான் ஹிருதயத்துல தான் இருக்கேன், ஹிருதயஸ்தானம்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா குருதேவர், ஹிருதயம்னா இந்த ஹிருதயம் கிடையாது, லப்டப் நடிக்கிற ஹிருதயம் கிடையாது. ஹிருதயம்னா என்ன சொல்றாருன்னா, எண்ணங்கள்லாம் எழக்கூடிய அந்த மனஸ், அப்படியே சூட்சமான அந்த சரீரம் சொல்றோம் இல்லையா, அந்த சூட்சமான சரீரத்தில் தான் இந்த முக்கிய பிராணம்னு சொல்ற இந்த ஈகோ சென்டர் இருக்கு பாருங்க. அந்த ஈகோ சென்டர்ல இருந்து தான் அത്ര ஏதத் ஏகசதம் நாடீனாம் 101 நாடிகள் அங்கிருந்து பிரியுது. அப்ப என்ன சொல்றாருன்னா குருதேவர், பிசிக்கலா அனாட்டமி தெரிஞ்சவங்க இது எங்க போய் தேடினாலும் இது கிடைக்காதுங்கிற நாடி. நம்ம நரம்புலாம் சொல்றோம் இல்லையா, இந்த கேப்பலரிஸ்னா சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் குறிக்கலைங்கிறாரு. இன்னும் நாடிங்கிறது இன்னும் சூட்சமான விஷயங்கிறாரு. ஆஸ்ட்ரல் பாடி சம்பந்தப்பட்டதுங்கிறார்.
சூட்சும தேக சம்பந்தப்பட்டதுங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஈகோவுடைய ஸ்தானம் மனசுன்னு சொல்றாங்க. மனசுன்றது ரொம்ப சூட்சும சரீரம், எண்ணங்களால் ஆனது இல்லையா? ஸோ அங்கிருந்து அப்போ சூட்சுமமான நாடிகள் அப்படின்னு அர்த்தம். இது ஸ்தூலம் கிடையாது, சூட்சுமமான நாடிகள் 101 இருக்கின்றதாம். அதான் முக்கிய நாடின்னு சொல்றாங்க. நாடிகள்லேயே முக்கிய நாடின்னு சொல்றாங்க, 101 நாடிகள். அப்புறம் தாசாம் சதம் சதம் ஏகைகஸ்யாம், அந்த ஒவ்வொரு முக்கிய நாடியும் மறுபடியும் 100 நாடியாக பிரியுது. யோசிச்சு பாருங்க, முதல்ல அந்த ஈகோ சென்டர்னு சொல்ற அந்த முக்கிய பிராணன்லேருந்து 100 நாடிகள் பிரிஞ்சுது. அப்புறம் அதில் உள்ள அந்த 100 நாடியில் ஒவ்வொரு நாடியும் 101 நாடி பிரிஞ்சுது. ஆக்சுவலாக அதுலேருந்து ஒவ்வொரு நாடியும் 100 பிரியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு அதிலிருந்து அந்த பிரிவு, ஒவ்வொரு பிரிவிலிருந்து துவாசப்ததிகி சஹஸ்ராணி பிரதிஷாக்கா நாடி, அப்படி பிரிஞ்சு அந்த ஒவ்வொன்றுலேருந்தும் 72,000 பிரதிஷாக்கா நாடி, இந்த பிரான்ச்சஸ் அவுட். முதல்ல 101 சொன்னார், அப்புறம் ஒவ்வொன்றும் 100 பிரிஞ்சுங்கிறார். அப்புறம் 100 பிரிஞ்சு ஒவ்வொன்றும் 72,000 அப்படி சொல்ற. அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள். அப்போ குருதேவர் கால்குலேட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, 72 crores 72 lakhs 10,201 in all. அவ்வளவு சுட்சமான நாடிகளா பிரியுது. அந்த நாடுகள் வழியா பவந்தி ஆசு வியானஹ சரதி, அதுக்குள்ள இந்த வியானன்கிற இந்த பிராணன் சரதி, இட்ஸ் ஃப்ளோயிங். என்ன செய்தது? பிளட் சர்க்குலேஷன். பிளட் சர்க்குலேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா சயின்ஸ்ல எல்லாம். ரத்த ஓட்டம் அது எல்லா இடத்துக்கும் சரியாக கொண்டு போய் சேர்த்தா தான் உயிர் வாழ முடியும். ஏன் ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம்? ஆக்சிஜன் உள்ளே போகணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரணும் இல்லையா? ஆக்சிஜன் உள்ளே போனால் தான் உயிர் வாழ முடியும். அப்புறம் நச்சு காத்தா வெளியேறணும், கார்பன் டை ஆக்சைடு. அதை செய்கிறது என்னது? பிளட் சர்க்குலேஷன் இல்லையா? ஆக அப்படி ஒவ்வொரு சூட்சமான நாடி வழியாகவும் இந்த வியானன் பாய்ந்து இந்த ரத்த சம்பந்தமான விஷயம் வந்து எல்லா இந்த ஒயிட் பிளட் கார்பஸ்யூல்ஸ், ரெட் பிளட் கார்பஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் போகணும். யோசிச்சு பாருங்க, நம்ம என்னமோலாம் பொசிஷனில் உட்காடுறோம், படுக்கிறோம், ஆனால் எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேட் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எஸ்பெஷலி இப்போ பெரிய தலாலாம் வச்சு படுப்பாங்க. ஹார்ட் எங்கே இருக்குது? கீழே இருக்குது, தலை மேலே இருக்குது. அப்போ அதை பம்ப் பண்ணணும் மேலே. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தலானி வச்சு படுக்கிறது ஆரோக்கியமே இல்லைங்கிறாங்க. தலானி இல்லாமல் படுத்தா நேர் சமமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அந்த பிளட் சர்க்குலேஷன் தான். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க கேட்டால், இந்த ஹார்ட் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே இருக்கிற மாதிரி இது ஒரு கழிச்சு படுக்க சொல்கிறாங்க. அப்போ ஸோ ஈஸியாக இருக்குமா பிளட் சர்க்குலேஷன் தான். இந்த பக்கம் திரும்பி படுக்கக்கூடாதுங்கிறாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு கழிச்சு படுப்போம் இல்லையா, அப்போ இந்த இடது பக்கம் அப்படி மேலே இருக்கணுமா கொஞ்சம் ஒரு கழிச்சு படுக்கும்போது. அப்போ என்ன ஆகும்? ஈஸியாக பிளட் சர்க்குலேஷனாக இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் யோக சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது நமக்கு. அதே மாதிரி ஆண்கள் குப்புற படுக்கக்கூடாதான், அது பிரம்மச்சாரிகள் குப்புற படுக்கக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெண்கள் மல்லாக்க படுக்கக்கூடாதான், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரத்தில். ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. எஸ்பெஷலி பிரம்மச்சாரி ஷுட் நாட் லை டவுன் ஃபேஸிங் டவுன், லைக் குப்புற படுக்கல் கூடாது. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க, ஆனால் அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல பெரியவங்க. நம்ம நிறைய விவகாரங்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ ஆக இந்த வியானங்கள் சொல்லக்கூடியது அவ்வளவு சூட்சமான அந்த மைன்யூட்டஸ்ட் நாடியில் பாய்கிறது. ஸோ ஆக அபானன இந்த பெல்விக் ரீஜனில் சொல்லியாச்சு, பிராணன ஹெட், அதுக்கு நடுவில் உள்ள ரீஜனில் சமானன்னு சொல்லியாச்சு. இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு உண்டானது நாடிக்குள்ளே அது பாயுது. அந்த நாடி அவ்வளோ டிவிஷன்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஸோ முதல்ல 101, அந்த 101 ஒவ்வொரு நாடியும் 100 அந்த ஒவ்வொன்றும் 72,000 ஃபைன் நாடிஸாக தெரியுது. அதுக்குள்ளே இந்த வியானங்கிற இந்த பிராணசக்தி உள்ள பாஞ்சு ரத்தம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு. பாருங்க, இதெல்லாம் யார் படைச்சா? இப்படியெல்லாம்
நம்மெல்லாம் செய்ய முடியுமா அப்படி? இவ்வளோ மைனூட்டாக அந்த நாடிகள்லாம் படைச்சு அது வழியாக ரத்தத்தை பாய்ச்சி உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் கொண்டு போய் சேர்த்தா. நாம குழந்தைய பெற்றுட்டு ரொம்ப பிரமப்பட்டுக்கிறோமே, நமக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைய படைக்கிறதுல? ஒன்றுமே தெரியாது நமக்கு. பகவான் எல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல படைச்சு வச்சுக்கிட்டு தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. குழந்தைய விடுங்க, சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்குள்ள கூட அவளை எல்லாம் கரெக்டாக படைக்கப்பட்டிருக்கு பாருங்க. எல்லா பிராணியும் சுவாசிக்குதே, இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பிராணம் இருக்கு. ஸோ எல்லா சிஸ்டமும் சரியா இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்யூஸ் பண்ணோம்னா நம்ம சிஸ்டத்தை என்ன ஆயிடும்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதான் ஓவராக எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓவர் இன்டெலிஜென்ஸ், ஒரே எதிரியாக சாப்பிட்றது, இல்லை ஒரே எதிரியாக தண்ணி அடிக்கிறது, ஒரே எதிரியாக சினிமா ட்ராமா பார்க்குறது, ஒரே எதிரியாக பாட்டு கேட்குறது, எது செஞ்சாலுமே இந்த பிராணசக்தியில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உண்டாயிடுச்சுன்னா சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தூக்கமும் அப்படிதான். சரியாக தூங்காமல் 2-3 மணிக்கு முழிச்சிட்டு இருந்து ரொம்ப எதுவெல்லாம் பண்ணிட்டு இருந்து அவர் காலையில் ரொம்ப லேட்டாக இருந்திருந்து இது எல்லாம் பண்ண வி ஆர் அப்யூசிங் த சிஸ்டம். ஆக்சுவலாக இயற்கை எப்படி படைச்சிருக்குன்னு கேட்டால், காலையில் எழுந்திருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் ஆன உடனே கொஞ்சம் நேரத்தில் ஓய்வு எடுக்கிற மாதிரி தான் படைச்சிருக்கு. அப்படி தான் இந்த இயக்கம், பிரபஞ்ச இயக்கம் நடக்குது. பிரபஞ்சத்தை அந்த பூமியில் இருக்கும்போது அப்படி தான் நடக்குது. அதுக்கு அனுசாரமாக தான் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்படி செஞ்சால் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் சிஸ்டம். அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சோன்னா வி ஆர் அப்யூசிங் த சிஸ்டம். அப்போ இந்த பிராணசக்தியில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது பெரிய அளவில் உடம்புல எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் பாதிச்சிடும். டைஜஷன் சரியாக மாட்டேங்குது, பிளட் சர்க்குலேஷன் சரியாக மாட்டேங்குது, பிராண அபானன் அதெல்லாம் சரியா இல்லாட்டி என்ன ஆகும்? ஸோ இப்படி அப்யூஸ் பண்ணிட்டோம், என்ன செய்யறதுன்னு கேட்டால், ஓகே கமான், இப்போ அந்த மாதிரி அப்யூசிங்கை நிப்பாட்டிட்டு இந்த பிராணசக்தியை அதுக்கு உண்டான ஒரு பயிற்சிகள் மூலமாக நல்லா மேம்படுத்தி கொண்டு வந்தோம், நல்லா உயர்த்தி கொண்டு நம்ம அதை சரியாக கையாள தெரிஞ்சுட்டோம்னா, அதான் எங்கே எப்படி அதை செலுத்தணுமோ செலுத்தி அதை கையாள கற்றுட்டோம்னா ஒன்ஸ் அகெயின் வி ரீகெயின் அவர் ஹெல்த். இப்படி தான் நம்ம ஆன்றோர்கள் வாழ்ந்துருக்காங்க. போய் எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை முழுங்கல அவங்க. நம்ம ஆயுர்வேதம் வாதம் கபம் பித்தம்னு சொல்லி 3 வகையான விஷயத்தை, அது என்னது? தண்ணி, நெருப்பு, காற்று, இந்த 3 தான். அது இந்த 3உடைய சமானம். அதை வச்சு தான் ஹெல்த்தையும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆழமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஹெல்த்தை. அப்படி இல்லாமல் ஒரு க்ரூடாக அப்ரோச் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தா வெஸ்டர்ன் சயின்ஸ் தான் ரொம்ப க்ரூடஸ்ட் இன் அப்ரோச்சிங் ஹெல்த். இன்ஃபேக்ட், and I tell you, I have got a lot of students who are pursuing medicine and who are working as doctors. Some of them are very honest. ஒரு பொண்ணு இருக்கா, அவள் இப்போ முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவள் பெரிய டாக்டரா. அவள் சொல்லுவா, சுவாமிஜி நீங்கள் இங்கிலீஷ் தயவுசெய்து நிறைய சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி டாக்டர் எப்படி சொல்லுன்னு கேட்டால், ஐ ஹவ் லாஸ்ட் ஃபெய்த் இன் ஃபார்மசி, இன் லைஃப், ஃபெய்த் இன் திஸ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், இன் இங்கிலீஷ் மெடிசன். அப்படியே சொல்லுவாள், ஐ ஹவ் லாஸ்ட் ஃபெய்த். பயங்கர புத்திசாலி, நல்ல ஆழமாக யோசிக்கக்கூடியவ, விஷயம் அணுகக்கூடியவ. ஐ ஹவ் லாஸ்ட் ஃபெய்த்னு சொல்கிறான். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். மெடிசினை புஷ் பண்ணுறதுக்காகவே வியாதிகளை கண்டுபிடிக்கிறாங்க, வியாதிகள் உண்டாக்குறாங்க. அதெல்லாம் நடக்குது நம்ம நாட்டில். ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு எல்லாமே. ஸோ எதை சொல்ல வரேன்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிட்டு நம்ம பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதே இல்லை. அவங்க சொல்கிறாங்க காலை துணி எந்திரு, ஆனால் அப்போ முன்னாடி தூங்க போயிடணும், சீக்கிரம் எந்த குளிச்சு பிராணாயாமம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. சந்தியாவந்தனம் பண்ணும்போது பிராணாயாமம்லாம் இருக்கிறதில்ல. நம்ம அதெல்லாம் பேச்சுக்கு இன்னும் செஞ்சுட்டு போயிடுறோம். நம்ம அது எதுக்குன்னே தெரியல அந்த பிராணாயாமம். அதே மாதிரி மந்திரம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஓம்பு புஷ் 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 புஷ். அவருக்கு ஏகப்பட்ட வேலை அவருக்கு, டைம்னா இல்லை. நான் அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால ஓம்பு புஷ் அடிச்சு தள்ளிட்டு போயிடுறாரு. ஆனால் அந்த 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சு. அப்படி பண்ணவே வேண்டாம். நாங்கள் பண்ணுறதில்ல சொல்ல, அதனால தான் அது ரொம்ப ஒரு கெட்டிக்காரத்தனமாக. ஸோ ஆக when we know how to take care of our prana shakti through proper techniques, health can be miraculously improved.
அண்ட் மைண்ட் கேன் பி கண்ட்ரோல்டு. சரி, அந்த காலத்தில் பிக்ஷுக்கள் சன்னியாசிகள்லாம் எந்த செக்யூரிட்டி இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. சாப்பாடுங்கிற செக்யூரிட்டி கிடையாது அவங்களுக்கு, கிடைச்சா உண்டு இல்லாட்டி இல்லை. அதே மாதிரி ஒரு வீடுங்கிற செக்யூரிட்டி கிடையாது, எங்கேயானா படுத்துக்கணும். ஸோ குளிர் வெயில் அதெல்லாம் அவங்களுக்கு பொருட்படுத்துறது கிடையாது. இல்லை இப்படி எந்த செக்யூரிட்டியுமே இல்லை. வியாதி வைக்க வந்தால் என்ன செய்யறது யாருக்குமே தெரியாது, ஏன்னா அப்படி பெரிய செக்யூரிட்டி இல்லை அவங்களுக்கு. ஆனால் என்னன்னா இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்களுடைய குருநாதர்கள்லாம் சொல்லி அதை தெரிஞ்சு வச்சு அவங்க எந்த வகையில் அப்யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக அதெல்லாம் பேணியிருக்காங்க. இந்த பிராணசக்தி எல்லாம் பேணியிருக்காங்க. அனாவசியமான இந்த புறன்பணி வச்சு ஈடுபடாமல் பிராணசக்தியை நல்லா தம் வசம் வைத்துக்கொண்டு ரொம்ப ஆரோக்கியமாகவும் எவ்வளவோ காலம் வாழ்ந்திருக்காங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன்லாம் போராட போகும்போது அவருக்கு வயசெல்லாம் 70-80ங்கிறாங்க. பகவத்கீதையில் பகவத்கீதை மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு ரொம்ப வயசாகும். நம்மெல்லாம் அந்த காலத்து இப்படி இருப்போம், அவங்க வயசில் அவங்க அப்படி இருந்து சொல்கிறாங்க. அது காரணம் they were knowing how to take care of themselves. ஆக இந்த தியான சக்தி நாடிகள் வழியாக பாய்ந்து சர்க்குலேஷனுக்கு ஏத்துவா இருக்கு. சரி, அதான் நம்ம யோக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சாப்பாடு ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிட்டு இந்த பிராணம் நல்லா டேக் கேர் பண்ணிட்டோம்னா எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர். என்ன சொல்லப்பட்டிருக்கு, பாதி வயிறு சாப்பிடு, பாதி இன்னும் காவயிறு ஜலம் குடி, இன்னொரு பாதி வயிறு எம்டியாக இருக்கட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அடிக்க ஆரம்பித்தா அடியோ அடி. வீட்டில் சாப்பிட்டா அவ்வளோ அப்படி சாப்பிட்றதில்ல, ஓரளவு சாப்பிட்றோம் தான். ஆனால் அங்கே ஒரு ஆஃபர்லாம் கொடுக்குறோம், 150 ரூபாய்க்கு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், சாப்பிடு. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் தெரியும் என்கிட்ட கேட்காதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் டு மீ. ஸோ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தென் வாட், இட் இஸ் ஆல் அன்ஹெல்தி. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் அன்ஹெல்தியாக தான் இருக்குது. ஆக்சுவலி எக்கச்சக்க கொழுப்பு, ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தி, அதில் எக்கச்சக்க கொழுப்பு. ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், இன்னும் என்னென்னமோ கேக்ஸ், அது இது. முந்தையெல்லாம் எப்பயாவது சாப்பிட்றது, இன்னைக்கு கண்ட மீனுக்கு டெய்லி. இப்போ நீங்கள் அங்கே வரைக்கும் கூட போய் சாப்பிட வேண்டாம். யூ ஜஸ்ட் ஆர்டர் இட் அண்ட் யூ வில் பி டெலிவர்ட். அண்ட் டிசீஸ் ஆல்சோ இஸ் டெலிவர்ட் ஆன் யுவர் டோர் ஸ்டெப்ஸ். மெடிசின் ஆல்சோ இஸ் டெலிவர்ட் at your doorstep. You understand? And funeral service is also delivered at your doorstep. Ambulance கூட்டு போயிடுவாங்க. சரியா? ஆக இது ரொம்ப முக்கியம். இது நம்முடைய பிராணசக்தி. இது உங்களுக்கு சொல்ல, எனக்கு தான் சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் நான் கடைசி உதாரணம் பற்றி என்ன விஷயம், அத ஏகயோ ஊர்த்வ உதானஹ புண்ணியேன புண்ணியம் லோகம் நயதி பாபேன பாபம் உபாப்யாமேவ மனுஷ்ய லோகம். அப்புறம் இன்னும் ஒன்று என்னது, உதாரணத்தை பற்றி பேசும்போது இவ்வளோ நாடிகள் சொன்னோம் இல்லையா, இந்த நாடியில் ஒரு நாடிக்கு பேர் சுஷும்னா நாடின்னு பேர். இது யோக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லலை, பிப்ராதர் பாயிண்டடாக சொல்ல, சுஷும்னான்னு சொல்லலை. ஆனால் இந்த இவ்வளோ நாடிகளில் ஒரு நாடின்னு இங்கே சொல்கிறார். அத ஏகயோகோ, அந்த இவ்வளோ நாடி இருக்கு, அதில் ஒரு நாடியில் ஏகயோகோ ஊர்த்வ உதானஹா. ஊர்துவன்னா மேலே இந்த உதாரணானது எழும்பி என்ன செய்யுது, புண்ணியேன புண்ணிய லோகம் நயதி, புண்ணியம் செய்தவர்களை புண்ணிய லோகத்திற்கு இட்டு செல்கிறது. அப்புறம் பாப்பேன பாபம் செய்தவர்களை நரகம் போன்ற உலகத்துக்கு இட்டு செல்வது. புண்ணியமும் செஞ்சிருவாங்க, பாவம் செஞ்சிருவாங்க, அவங்கள இந்த பூமி கொண்டு வந்து திருப்பி இந்த பூமியிலே பிறக்க வைக்குது. ஸோ இந்த உதாரணம்னு சொல்ற இந்த வாயு தான் இந்த ஜீவனை அடுத்த பிறவிக்கு இட்டு செல்கிறது சுஷும்னா நாடி வழியா. இப்போ பாருங்க, இந்த உதாரணன்ற வாயு வீக் ஆயிடுச்சுன்னா அவனால் சாக கூட முடியாது. He cannot live his life, he cannot even die. பாருங்க, சாகிறது கூட சக்தி வேணும் நமக்கு. See, I am not joking. சாகிறது கூட சக்தி வேணும். இந்த உதாரணன்ற அந்த வாயு சரியா இல்லாட்டி இழுத்துட்டே கிடக்கும் போல இருக்கு.
ஸோ இந்த உதாரணம் தான் என்ன செய்யுது, ரொம்ப அழகாக அடுத்த சைடில் சொல்ல போறார். இந்த ஸ்தூல தேகம் கீழே விழுந்துடும் அர்த்தம், அவ்வளோதான், அதுக்கு மேலே அதுக்கு பயன் கிடையாதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த சூட்சும சரீரம் இருக்கே, இந்த புலன்கள் எல்லாம் என்ன செய்யும், பேக்கப் அப்படின்னு சொல்லி அந்த மனசுல போய் ஐக்கியமாகி அந்த மனம்ங்கிறது அந்த ஈகோ சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட கிளம்பி வெளில போகும். அது அடுத்த செயலில் சொல்ல போறார், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி போறதுக்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுது, அதை கொடுக்குறது இந்த உதாரண சக்தி. இன்னும் ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, குருதேவரோட கமெண்ட்ல கூட பார்த்தேன்னா, ஈவன் ஃபார் திங்கிங் உதாரண சக்தி தேவைப்படுது. ஸோ ஆக இந்த 5 பிராணனும், அப்புறம் இந்த 5 பிராணம் இன்னும் 5 உபபிராணம் இன்னும் இருக்கு. அதை பற்றியெல்லாம் இங்கே பேசலை, யோக சாஸ்திரத்தை இன்னும் சொல்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம யோகிகள் அவ்வளோ ஆழமாக படித்து வச்சுருக்காங்க நம்மளுடைய சிஸ்டத்தை. ஆக இந்த 5 பிராணனுமா ஒவ்வொரு பிராணன் ஒவ்வொரு இடத்துலேருந்து இயங்கிக் கொண்டு ஒவ்வொரு காரியத்திற்கு ஹேத்துவாக இருக்கிறது. ஆகவே இந்த உதாரணங்கிறது இந்த ஜீவன் கடைசி காலத்தில் பிரிந்து போகிறதுக்கு ஹேத்துவா இருக்கு. அவர் ரொம்ப கிளியராக சொல்ல பட்டாச்சு. சரி, பிரிஞ்சு எங்கே போகும், எங்கே கூட்டிகிட்டு போகும், எங்கே போகுமா, நீ புண்ணியம் செஞ்சால் புண்ணிய லோகம் அப்படின்னா எழுதும், ஸ்வர்க ஆதிக லோகம். பாவம் செஞ்சால் நரகத்தில் போய் விழ வேண்டியதான். ஏன் நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம், நம்ம 2 பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோம், பாவம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த உலகத்தில் பிறந்தாலே சுகமும் துக்கும் மாறி மாறி தான் வரும். ஏன் வரும் மாறி மாறி, நம்ம 2 பண்ணதாலும் இங்கே வந்திருக்கோம், நம்ம 2 ஒரு கலவையாக பண்ணதாலும் இங்கே வந்திருக்கோம். நம்ம நிறைய புண்ணியமே பண்ணால் இங்கே வந்திருக்க மாட்டோம், நம்ம அங்கே போயிருப்போம் இல்லையா, நல்ல பெரிய புண்ணிய லோகத்துக்கு போயிருப்போம். ரொம்ப பாவம் செஞ்சிருந்தாலும் போயிருப்போம். நம்ம இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் 2 ஏதோ பண்ணியிருக்கோம் கலந்து, அது 2 அனுபவிக்கிறதுக்கு பூமி தான், இந்த பூலோகம் தான் அதுக்கு லாயக்குன்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். அப்போ கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் எனக்கு சுகமும் வருது துக்கமும் வருதுன்னு கேட்கக்கூடாது. அது 2 வரதான் வரும். சுகமத்திரமே வந்துடாதானா நீ அப்போ நீ இங்கேயே இருந்திருக்க மாட்டேன். எப்பயுமே துக்கம் சுவாமிஜி உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதுவும் போய், சுகமும் இருக்குதான், அனுபவிக்க தான் அனுபவிக்கிறோம். ஆனால் மேபி டிகிரி மேபி டிஃப்ரெண்ட். ஆனால் குருதேவ் என்ன சொல்றாருன்னா, இந்த லோகங்கள்னு சொன்னால் அது வந்து எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இட்ஸ் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக இருக்குது அதோடைய டெஃபினிஷன், ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டால், அந்த அனுபவிக்க வேண்டிய களம் அதை எடுத்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, ஆஃப்டர் ஆல் ஸ்பேஸ் அண்ட் டைம் இஸ் நத்திங் பட் இந்த மைண்ட். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும்போது இட்ஸ் ஆல் இன் வேர் இட் இஸ், இட்ஸ் ஆல் a platform where you can experience these சுகதுக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறார் அவர். ஸோ அப்படி எடுத்து செல்வது இந்த உதாரணம் தான் அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் இப்போ இது வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையா, இப்போ 5 வகையாக எப்படி தன்னையே அந்த பிராணனானது வகுத்து கொண்டு எப்படி தொழிற்படுகிறதுன்னு கேட்டான், அதுக்கு சொல்லியாச்சு. ஈவன் எப்படி வெளியேறுதுன்னு கேட்டான் இல்லையா, இந்த பிராணன் எப்படி வெளியேறுதுன்னு கேட்டான் இல்லையா, அது கூட சொல்லியாச்சு. இந்த சுஷும்னா நாடி வழியா, இப்படி எவ்வளவோ கோடிக்கணக்கான நாடிகள் இருக்கும்போது சுஷும்னா நாடிங்கிற ஒரு நாடி வழியா இந்த ஜீவனை எடுத்துக்கொண்டு அந்த பிராணன் போயிடுதுங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. மற்ற லோகத்துக்கு அவன் எட்டு செல்கிறன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதே பிராணசக்தி இந்த மேக்ரோகாசம் சொல்றோம் இல்லையா, இது பிண்டம், அது அண்டம், அண்ட சராச்சரம்னு சொல்றோம் இல்லையா. அந்த அண்டத்தில் எப்படி அது தொழிற்படுகிறது, அண்டத்தில் எந்தெந்த குவார்ட்டர்ஸில் எந்தெந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து எப்படி தொழிற்படுகிறது. சரி, இப்போ பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் விஷயம். இப்போது இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது தான், உலகம் பஞ்சபூதத்தால் ஆனது தான், ரைன்னு சொல்லக்கூடியது மேட்டர். பிராணன் இங்கேருந்து இயக்குது, அங்கேருந்து இயக்குது, அதே பிராணன் தான். ஸோ இந்த பிண்டமும் அண்டமும் ஒன்றே தான் அப்படிங்கிறத நிலைநிறுத்த போகிறாங்க. தத்துவம் அசிங்கிறது, ஆக நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக தான் இவ்வளவும் செய்கிறாங்க நம்மளுடைய ரிஷிகள். இது பெரிய விஷமாச்சாரம், எடுத்து சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டோம் நம்ம. இப்போ பாருப்பா, இந்த பிரபஞ்சம் நீ சொல்றியே அதுவும் பஞ்சமகாபூதம் தான், உன் உடம்புன்னு சொல்லி அதுவும் பஞ்சமகாபூதம் தான், அதை இயக்குற பிராணன்னு சொல்றியே அதுவும் இங்கேருந்து இயக்குது, அங்கேயும் அதுதான் இயக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒளியா இருக்கே, அது உனக்குள்ளே இருந்து ஒளி கொடுக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரம் அதுதான் இருக்கு. ஆக அது ஒரே பொருள் தான், அதுதான் நீ. இப்படி கொண்டு வந்து முடிப்பாங்க. தட் இஸ் த டெக்னிக்
எம்ப்ளாய்ட் இன் அவர் சாஸ்திராஸ். ஸோ அதனால இப்போ என்ன சொல்ல போறாருன்னு கேட்டால், உன் உடல்ல இயங்கிட்டு இருக்க இந்த பிராணம் இதே பிராணம் தான் அந்த இயக்கத்திலையும் இயக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு உபாசனை மாதிரி. உபாசனை என்ன அர்த்தம்னு கேட்டா, மனபுத்தியை ஷார்பன் பண்றதுக்கு, மனபுத்தியை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி உபாசனை பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேத திருஷ்டியெல்லாம் நீக்கி எல்லாம் ஒரே பொருளாங்கிற ஒரு நிலைக்கு வர்றதுக்காக இந்த மாதிரி சில உபாசனைகள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபாசனைங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நிக்கிருஷ்டமான விஷயத்துல உத்கிருஷ்டமான ஒரு விஷயத்தை ஏற்றி பார்க்கறது. நிக்கிருஷ்டம்னா சாதாரண அர்த்தமில்லாத ஒரு விஷயத்துல ரொம்ப உயர்ந்த ஒரு லட்சியத்தை ஏற்றி பார்க்கறது. அதுக்கு பேர் தான் உபாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சாதாரண கல், சாலி கிராமம்னு சொல்கிறோம், ஆனால் கல் தான், அது கல் தானே. அதில் பகவானையே நம்ம பார்க்குறோம். என்ன அர்த்தம்? நிக்கிருஷ்டம் அர்த்தம். அர்த்தமே ரொம்ப சாதாரண விஷயத்தில் ஒரு பெரிய விஷயத்தை ஏற்றி பார்க்குறது. இதுக்கு தான் உபாசனைன்னே சொல்கிறது. அந்த உபாசனை எதுக்குன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்துறது. ஸோ அந்த உபாசனையாக தான் இதை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். இந்த 8வது செயலும் 9வது செயலும் அப்படி ஒரு உபாசனையாக தான் சொல்லப்பட்டிருக்குன்னு இங்கே சொல்கிறார் குருதேவர். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டால், இந்த பிண்டத்தில் இருக்கிற அதே தான் அண்டத்துலேயும் இருக்குப்பா, அண்ட இயக்கத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்குப்பா. அப்படிதானே புகழ்ந்தாங்க இல்லையா அந்த பிராணம், இந்த இந்திரியங்கள்லாம் அப்படிதானே புகழ்ந்தது. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். ஆதித்யோ ஹவை பாஹ்யஹ பிராண உதயதி ஏஷ ஹேனம் சாக்ஷுஷாம் பிராணம் அனுக்ருஹ்ணானஹ பிருத்திவ்யாம் யா தேவதா சைஷா புருஷஸ்ய அபானம் அவஷ்டப்யாந்தரா யத் ஆகாஷः ச சமானः வாயுர்வ்யானः. ஆதித்யோ ஹவை பாஹ்யஹ பிராண உதயதி. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பிராணன்னா ஆதித்யன் தான் பிராணன் பார்த்தோம், சூரியன் தான் பிராணன் முதல் சாப்டர்ல தான் பார்த்துட்டு வரும். ஸோ ஆக ஆதித்யோ ஹவை பாஹ்யஹ பிராண உதயதி. வானத்தில் வந்து இந்த சூரியன் உதிக்கிறான்னு சொல்றோமே, அந்த சூரியன் தான் அந்த பிராணன். ஸோ நம்ம உடல்ல பார்த்தா தலையில தான் அந்த பிராணன் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தா வானம்னு சொல்றோம் இல்லையா? அங்கதான் அந்த சூரியனா எழுந்துட்டு இருக்கார். என்ன செய்யறார்? ஏஷஹி ஏனம் சாக்ஷுஷம் பிராணம் அனுக்ரஹ்ணானஹ. அந்த சூரியன் என்ன செய்யறார்? ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சீயிங் ஆல் ஃபார்ம்ஸ். ஸோ கண்ணை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காராம். நம்மளோட கண்கள் அனுகிரகம் பண்ணதும் கண்கள் ஊடாக இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு உதவி கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா தலையாக இருக்கக்கூடிய வானம், அந்த வானத்தில் எழற சூரியனை தான் இங்கே பிராணம்னு சொல்லப்படும். சரி, தயவுசெய்து இப்படிலாம் குழப்பிக்காதீங்க. இங்கே வந்து ஒரே ஒரு சோலார் சிஸ்டத்தை தானே பேசுறீங்க, பிரபஞ்சம்னா எவ்வளவோ இருக்கே, அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. இது எப்படின்னா ஒரு உபாசனை டெக்னிக்னா அதை அப்படியே தான் பார்த்து அப்படியே தான் அதை நம்ம யோசிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம தலையெல்லாம் குழப்பிக்கூடாது. சரியா? நம்ம ரொம்ப அதிக படித்த மேதாவின்னு நினச்சக்கூடாது. ஸோ இது என்ன சொல்லப்படுறோ அதே மாதிரி தான் பார்க்கணும். துஸ்தர்காத் சுவிரம்யதாம் இல்லையா? ஸோ ஆக வானம் அது எழற சூரியனை தான் இங்கே பிராணனா சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் இந்த கண்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ மனுஷனுக்கும் தலையில முகம்னு சொல்ற இடத்துல தான் இந்த பிராணன் இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்கும். சரி, அபானன் பிருத்திவ்யாம் யா தேவதா சைஷா புருஷஸ்ய அபானம். பூமி தான் அபானன் இருக்கிற அந்த ஒரு பகுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குருதேவ் ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. பூமின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கீழே விட செய்யுது. இப்போ அபானன் என்ன செய்யுது? எக்ஸ்கிரீஷனுக்கு உதவுன்னு சொல்லுவோம் இல்லையா? உள்ள இருந்து வெளியில தள்ளி வெளில வர்றதுக்கு. அப்படி பார்த்தா பூமின்னு சொன்னா எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்துரும் இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஒரு அசோசியேஷனை சொல்றார். நம்மளோட சாஸ்திரம் எவ்வளவுதான் சொல்லியிருக்கு பாருங்க. அபானன் வந்து இயங்குற அந்த பிரபஞ்சத்தை இயங்குறது வந்து பூமி, பிருத்திவி. ஸோ அந்த காலத்துல குகையில வாழ்ந்த காலத்திலேயே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.
இப்போதான் நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சாங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா. ஆனால் இப்போ அவங்க எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, that தேவதா which attraction is பூமி because of its gravitation. ஸோ அதுதான் அபான வாயு இறங்குறோம் இந்த பிரபஞ்சத்தில், பிரபஞ்ச காட்சியில். இப்போ நமக்கும் பெல்விக் ரீஜன் தான் சொன்னோம் இல்லையா, கீழே இருக்கிற ரீஜன் தான் சொன்னோம் இல்லையா, அபானம் இயங்குறது. அதே மாதிரி பிரபஞ்சத்துலேயும் பூமி தான். அப்புறம் சமானன், ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஈத்தர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பேஸ், அதுதான் சொல்கிறாருங்க. அவஷ்டபிய அந்தரா எது ஆகாஷா ச சமானஹா. அந்தரான இடைப்பட்ட பாகத்தில் எந்த ஆகாஷம் இருக்கோ அங்கு பிரபஞ்சத்தில் பார்த்தா சமானங்கிற அந்த பிராணசக்தி இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, பிரபஞ்சத்தில் அந்த வியானஹா வாயு, வியானஹா இந்த விண்ட், வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிரபஞ்சத்தில் வந்து வியானஹா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக பிண்டத்தில் நாம் என்னெல்லாம் பார்த்தோமோ அது அண்டத்துலேயும் சொல்லியாச்சு. பிண்டத்தில் எந்த மாதிரி நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸை டிஃபைன் பண்ணோமோ அதே மாதிரி அண்டத்துலேயும் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆக இந்த பிண்டமும் அண்டமும் ஒன்று தான்ப்பா. இதுவும் பஞ்சமகாபூதானம், அதுவும் பஞ்சமகாபூதானம், மேட்டர் தான். இதை இயக்கிறதும் பிராணன் தான், அதை இயக்கிறதும் பிராணன் தான். இது எல்லாத்துக்கும் ஒளி கொடுத்து எல்லாத்தையும் அறிய வைக்கிற அந்த பொருள் இருக்கே, அதுவும் ஒன்று தான். ஆகவே நீ அதுவாக இருக்கிறாய். இன்ஃபேக்ட் இந்த உலகங்கிறதே கற்பனைன்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அட போயா நீ தலை நட்டு கழண்டு போயிடுச்சு சொல்லுவாங்க, மர கழண்ட கேஸ் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லாமல் பிண்டம் மண்டமெல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே விஷயந்தான் சொன்னால், ஓஹோ அப்படியா, எனக்கு தான் தெரியலையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாணவர்களை உயர்த்தியிருக்காங்க. அந்த பரம்பொருள் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி தான் அவங்கள உயர்த்தியிருக்காங்க. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ உதாரணத்தை பற்றி சொல்லியே, பிரபஞ்சத்தில் உதாரணம்னா என்னது அப்படின்னு கேட்டா, தேஜோ ஹவா உதானஹா தஸ்மாத் உபசாந்த தேஜாஹ புனர்பவம் இந்திரியைஹி மனசி சம்பத்யமானைஹ தேஜோ ஹவா உதானஹ தஸ்மாத் உபசாந்த தேஜாஹ புனர்பவம் இந்திரியைஹி மனசி சம்பத்யமானைஹி. ஸோ இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் பார்த்தோம்னா தேஜகான்னு சொன்னால் நெருப்பு, ஃபயர். ஹவா உதானஹா, அதுதான் உதாரணம்னு சொல்லலாம். ஏன்னா தஸ்மாத் உபசாந்த தேஜாஹா புனர்பவம். இப்போ நெருப்பு இருக்கு, அது வந்து ஏதோ ஒரு ஃபியூவல், விறகோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வச்சிருக்கோம், எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, எரிபொருள்னு சொல்கிறோம். அது இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் ஃபியூவல் கொடுத்தா அது எரியும். அதே போல அந்த உடம்பும் உள்ள வந்து அந்த பிராணசக்தி இருக்கிற வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அப்புறம் கோஸ் ஆஃப். அப்புறம் புனர்பவம் எப்படி வரும்? இந்திரியைஹி மனசி சம்பத்தியமானைஹி, இந்திரியங்கள்லாம் மனசுல போய் அடைக்கலம் புகுந்து அப்படியே அது மேலே போயிடுது. அப்புறம் திரும்பி இன்னொரு உடம்புல பூந்துக்குது, புனர்பவம். அப்படிதானே நம்ம பார்த்தோம். ஆக இப்படி இந்த உதாரணோட ஆக்டிவி அண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கு. அண்டத்தில் எப்படி பார்க்கலாம்னா, நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது, அப்புறம் அணைஞ்சு போயிடுது. அப்புறம் திருப்பி அதே பிரின்சிபிள் திருப்பி எரிய முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபியூவெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் அண்டத்தில் வந்து நம்ம வந்து பிண்டத்தில் வந்து நாம் உதாரணம் சொல்கிறது. அண்டத்தில் தேஜஹா நெருப்பு. ஆகவே சூரியன் எழும்புறானே அவன் பிரபஞ்சத்தில் இருக்கிற பிராணசக்தி. பூமின்னு சொல்கிறோமே, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காளே, அவளை வந்து நம்ம அபானன்னு சொல்கிறோம். பிரபஞ்சத்தில் பார்க்கும்போது இடைப்பட்ட அந்த அந்தராகா, அந்த ஸ்பேஸ் இருக்கே, அதை வந்து நாம் சமானன்னு பார்க்குறோம். அப்புறம் வாயு வீசிக்கொண்டிருக்கே, அதை வந்து நம்ம என்னது வியானன்னு பார்க்குறோம். தேஜகா நெருப்பு, அதை உதானன்னு பார்க்குறோம். இப்படி தான் நாம் பார்க்கணும். ஆக இப்படி யார் உபாசனை பண்ணுறாங்களோ, இப்படி உபாசனை
இந்த பிண்டத்தில் இப்படியெல்லாம் இருக்கு, ஆனால் அண்டத்தில் இந்த மாதிரி சக்தியா இருக்கு அப்படின்னு எவன் சிந்திச்சுட்டே இருக்கானோ, ஆக அண்டத்தில் இருக்கிற சக்தியும் பிண்டத்தில் இருக்கிற சக்தியும் ஒன்று தான். அந்த ரெண்டுக்கும் ஒளி கொடுத்து எல்லாவற்றையும் இயக்கும் சக்தி ஒன்று தான். அது உபாசனை. அதுதான் உபாசனை. இந்த பிப்பலாதர் இந்த மாணவனுக்கு இந்த சாப்டர்ல அந்த மாதிரி உபாசனை தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ இப்படி நீ புரிஞ்சுக்கோ. ஏன் அவன் தான் கேட்டான், அது ஆதி தெய்வதம்னு அர்த்தம். இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு எப்படி இதே பிராணசக்தி இயக்க காரணமா இருக்கு, அத்தியாத்மம் எனக்குள்ள எப்படி காரணமா இருக்குன்னு கேட்டான் இல்லையா? அப்படி இது காமிக்கிறாரு. அவன் கேட்ட எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டார். எங்கிருந்து அது தோன்றுகிறது, எப்படி இந்த மனசுக்குள்ள வந்து சரீரத்துக்குள்ள எப்படி வந்துச்சு, அப்படி ஐந்தா பிரிந்து எப்படி தொழிற்படுது, எப்படி வெளியே போகுது, ஸோ எப்படி இட் சப்போஸ் த பிரபஞ்சம், இட் சப்போஸ் த இந்த அண்டம் ஆல்சோ, இந்த பிண்டம் ஆல்சோ, அத்தியாத்மம், இது எல்லாத்துக்கும் நீ சொல்லிட்டாரு. ஸோ எக்ஸாஸ்டிவ்லி thoroughly he has handled the question, he has answered the question. ஸோ அப்பேற்பட்டது இந்த பிராணசக்தி. சரி, ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்புறம் சொல்றார், இந்த உதாரணம் வந்து சுஷும்னா நாடி வழியா இந்த ஜீவனை எடுத்துட்டு போகும் சொன்னார் இல்லையா? ஆக்சுவலா எங்க எடுத்துட்டு போகும் அது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றார். இது ரொம்ப அற்புதமான விஷயம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லா சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. யச்சித்தஹா தேன ஏஷஹா பிராணம் ஆயாதி பிராணஹ தேஜசா யுக்தஹ சஹாத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் நயதி யச்சித்தஹ தேனைஷஹ பிராணம் ஆயாதி பிராணஹ தேஜசா யுக்தஹ சஹாத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் நயதி யச்சித்தஹ whatever may be his thoughts, யச்சித்தஹ அவனுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறதோ அந்த கடைசி தருவாயில, அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி தருவாயில யச்சித்தஹ எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, தேன ஏஷக பிராணம் ஆயாதி பிராணஹ தேஜசா யுக்தஹ, அப்படித்தான் அந்த முக்கிய பிராணன் சொன்னோம் இல்லையா, அவன் வந்து இந்த உதாரணம் தேஜசா யுக்தஹ பிராணஹ தேஜசா யுக்தஹான்னு அந்த உதாரணனோடு சேர்ந்து சஹாத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் நயதி, அவன் எந்த லோகத்தை சங்கல்பிக்கிறானோ அந்த லோகத்துக்கு அவனை கூட்டிட்டு போகும். இங்கே லோகங்கிறது என்னன்னு கேட்டா, அவனோட கடைசியில் என்ன வகையான ஆசைகள் இருக்கோ, என்ன வகையான எண்ணங்கள் இருக்கோ, அதுக்கு ஏத்தாற் போல அந்த வாசனாதிகள் எல்லாம் தீர்த்து நிறைவு செய்து கொள்கிற ஏத்த ஒரு சூழலுக்கு அவனை கொண்டு போகும் அந்த உதாரணம். குருதேவர் ரொம்ப அழகாக அது விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல உதாரணம் சொல்றாரு. இப்போ நாம் எல்லாம் இந்த யஜ்ஞசாலையில் உட்காந்துருக்கோம், நீங்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க உபனிஷத். இப்போ நானும் இதை சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே. இப்போ நாமெல்லாம் எங்கே போகிறோம், எங்கே போவோம்? இது முடிஞ்ச உடனே, கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்கள் மனசில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போவீங்க. ஒரு சில பேர் நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுவோம், மனைவி மக்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க, போய் டின்னர் எல்லாரும் சாப்பிடணும்னு போவோம், நினச்சா அப்படி போவாங்க. ஒரு சில பேர் வீட்டில் போனால் யாரும் இல்லை, சரி நம்ம எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த உபனிஷம் கேட்டு, செகண்ட் ஷோ போவோம்பா அப்படி கூட நினைக்கலாம். ஸோ நீங்கள் சினிமா தேட்டர் போகிறீங்களா, இல்லை கிளப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்களா, இல்லாட்டி வீட்டுக்கு தான் போய் சேர போகிறீங்களா, எது நிர்ணயிக்கும் கடைசி தாட் நீங்கள் கிளம்பும்போது. அப்புறம் மாறலாம், யாரும் இல்லைங்களே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி கடைசி தாட் என்னவோ யதா சங்கல்பிதம் லோகம் நயதி, அதுக்கு அனுசாரமா அந்தந்த லோகம் நினைத்தோம், அந்தந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இந்த பிராணஹா தேஜசா யுக்தஹா, தேஜஸ்னு என்னதோ நெருப்போட சேர்ந்த பிராணன், இது உதாரணம். அது இந்த சஹ ஆத்மனா, இந்த ஜீவனை எப்படி இந்த இந்திரியங்கள்லாம் மனசுல போய் லயிச்சு அந்த மனசோட அந்த ஜீவனோட பேக்கப் பண்ணி கொண்டு போகுது. அவ்வளவுதானே சுவாமிஜி, கவலையே இல்லை. சாகும்போது நான் சங்கரான்னு யோசிச்சிட்றேன், சங்கரான்னு நினைச்சிட்றேன் அப்படின்னா சங்கரன் நினைக்க முடியாது. சாகும்போது ஏன் சங்கரன் நினைக்க முடியாது? இவ்வளோ காலமும் எது நினைச்சிட்டே இருந்தோமோ அதுதான் மனசுல வருமோ. ஒரு காமுகன் இருக்கான்னு வச்சுக்கோமே, எப்போ பார்த்தாலும் போகத்தையே நினைச்சிட்டு இருந்தானா, கடைசி காலத்துல கூட அடடா இப்படி போகத்தை அனுபவிக்காம போறேனே நினைச்சான்னா
அவன் போகத்தை எங்கே அனுபவிக்கும் அங்கே தான் போவான். இன்னும் ஒரு படி மேலே பாகவதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆம்பளை ஒருத்தன் பொம்பளையா நினச்சிருந்தாலும் அவன் பொம்பளையா பிறப்பானோ. என்ன டைம் ஆயிடுச்சா அதுக்குள்ள? இது 7:40 தானே. ஸோ அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். ஸோ ஆக கடைசி சிந்தனை என்னவோ அதுன்னு சொன்னால், நம்ம கான்ஷியஸாக டெலிபரேட்டாக நம்ம பகவான் நினச்சிட்டே இருந்தால் தான் கடைசி நிமிஷத்துலையும் பகவான் நினைக்க முடியும். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம போகத்திலே ஈடுபட்டுட்டு பணம் காசுன்னு அலைஞ்சு அதுக்காக அநியாயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த சமயத்தில் திடீர்னு நல்ல புத்தி வந்து அப்பெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் அப்போ we are not under our senses. எது இயற்கையாக வருதோ அதுதான் வரும். அதுதான் அந்த காலத்தில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கடவுள் பகவான் பேரை வைக்கிறது. அட்லீஸ்ட் பகவான் பேரா ஞாபகம் வரட்டுமே. நாராயணா நாராயணா நாராயண. அப்புறம் இவங்க சுருக்கி நானான்னு வச்சிடுறாங்க. நானா நானா. அப்புறம் நானா நானான்னு கூப்பிட்டா நான் உலகத்துக்கு தான் போகும் போல இருக்கு. நானா விதமாக இருக்கிற உலகத்துக்கு போவானோ தெரியாது. நானா நானா. மகிஷாசுர மர்தினின்னு அழகா பொண்ணுக்கு பேர் வச்சுட்டு மகிஷா மகிஷான்னு கூப்பிட்டான்னா எரும மாடு ஆயிடுவான். இப்ப அந்த பிரச்சனையே இல்லை. அரூபமான உலகத்துக்கு போற மாதிரி ஏதோ ஒரு பேர், கச்சா முச்சா. பேர் என்ன? கச்சா முச்சா. என்ன பேரே கச்சா முச்சாவா? ஆமா, ரொம்ப ஸ்டைலா இருக்கு கச்சா முச்சா. நல்ல பேர் சொன்னா பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும். சாமிஜி ரொம்ப பழைய பேராச்சு சாமி. மகாலட்சுமின்னு பேரு. மகாலட்சுமியா? சீ, என்னடா அது மகாலட்சுமி சீங்கிற? காசு பணம் மாத்திரம் வேணும், மகாலட்சுமி பேர் வைக்கக்கூடாதா? மகா அப்படி பேர் வைக்க நல்லா இருக்கு. மகா இந்த மகா. அப்புறம் அவ்வளோ மகா. அப்புறம் மகா மகா மகான்னு எங்க போவோம்? மகாலோகத்துக்கு தான் போகணும். ஸோ ஆக கடைசியில் என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி போவோம்னா கடைசியில் வந்து இப்பயே நம்ம விவேக வைராக்கியத்தை வளர்த்து சும்மா இங்கேயே உழண்டு கொண்டு இருந்தோம்னா பிரயோஜனமே இல்லை. என்ன செய்யணும்? தேங்க்யூ ஸோ மச், இனி உங்களை பார்த்துக்கோங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்துக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் ஏதாவது கதை சொல்லி கதையை அடிச்சுட்டே இருந்தோம்னா we are the losers. ஏமாந்து போயிடுவோம். ஆனால் பகவான் நிறைய மாயையை வச்சுருக்காங்க இந்த உலகத்தில் இல்லையா? எண்ணற்ற மாயைகளை வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டம் இதுலேருந்து மீண்டு வர்றது. அதான் பகவானோட திருவடிகளை பிரிச்சுக்கிறது தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ இப்போலேருந்தே பிடிச்சிக்க ஆரம்பித்தாதான், இப்போலேருந்தே பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தாதான், இப்போலேருந்தே அவன்கிட்ட பக்தியை வளர்த்து கொண்டாதான் கடைசி நேரத்தில் ஏதாவது கொஞ்சமாவது வரும். வேதாந்தம் பேசி வீண்காலம் போக்காமல் நாதாந்த மோனநிலை நண்ணுவது எக்காலம். யோகர் சுவாமி சொல்றார், வேதாந்தம் பேசி வீண்காலம் போக்காமல் நாதாந்த மோனநிலை நண்ணுவது எக்காலம்னு கேட்கிறார். சும்மா வேதாந்தம் பேசி வீண்காலம் போக்காதப்பா, அதனால பிரயோஜனமே இல்லை. நாதாந்த மோனநிலை நண்ணுவது எக்காலம். அந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்ற அந்த எசன்ஸ் என்னது? மோனம், மௌன நிலை. அதை எப்போ அடைய போற? நீ அதை அடையாம சும்மா பிரயோஜனமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கடைசியில் என்ன ஆகிடும்? இந்த அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணி தொலைச்சிட்டு ஏமாந்து நிற்போம், ஏமாந்து போயிடுவோம். அப்போ என்ன ஆகும்? அந்த டெத் பெட்டில் நம்ம நினைச்சாலும் பகவான் நினைக்க முடியாது, ஜபம்லாம் பண்ண முடியாது, பகவான் நாவில் வருவான்னு நமக்கு தெரியாது. ஆகவே அன்று சொல்றது போய் இன்றையே சொல்லி வச்சுக்கிறேன்னு சொல்றார் நிறைய நாயன்மார்கள். ஸோ தட் என்னுடைய பிரயத்தனம் இல்லாமல் நாவு சொல்லணுமா நம சிவாயம்னு, அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்பயிலேருந்து. அப்படி செஞ்சு வச்சாதான் இந்த கடைசி காலத்தில் அது உன்னை அங்கே கொண்டு செல்லும். ஆகவே இந்த உதாரணமானது எங்கே கொண்டு செல்லும்? நீ எதை கடைசி நினைக்கிறாயோ அந்த லோகத்துக்கு அது உன்னை கொண்டு செல்லும், இந்த உதாரண வாயு. ஆகவே ஜாக்கிரதை என்று இங்கே ஒரு காஷன் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 11-12 என்னன்னு கேட்டால் பலஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ், இந்த 3 சாப்டரையும் படித்தா என்ன பலன்? என்ன சுவாமிஜி உபனிஷத்துல கூட பலஸ்ருதி வருதான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னா நமக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமே. என்ன லாபம் இதெல்லாம் படித்து பிராணனை பற்றி தெரிஞ்சு எனக்கு என்ன செய்ய போகிறேன்? அதுக்கு பலன் இருக்குது.
அது நல்லா புரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அதுபடி அந்த உபாசனையெல்லாம் பண்ணேன்னு சொன்னால் இந்த பலன் உனக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறார். யஏவம் வித்வான் பிராணம் வேத ந ஹாஸ்ய பிரஜாஹ ஹீயதே அமிர்தோ பவதி ததேஷ ஸ்லோகः. யஹ ஏவம் வித்வான் பிராணம் வேத, இப்படி சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு வித்வான், ஒரு நல்ல அறிஞன் இந்த பிராணசக்தியை பற்றி புரிந்து கொண்டானே என்று சொன்னால், பிராணம் வேத அதை அறிந்து கொண்டானே என்று சொன்னால், நஹா அஸ்ய பிரஜாஹா ஹீயதே, ஒரு காலமும் அவனுடைய சந்ததியர்கள் அழிந்து போவது கிடையாது. எப்படி ஒரு மோட்டிவேஷன் பாருங்க. நான் எனக்காக வாழல, என் குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்கணும் தான் நான் வாழ்றேன் அப்படிதானே சொல்றோம். எனக்காக நான் ஒன்றும் செஞ்சுக்கல, என் குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு பிரார்த்தனை, வேற ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா அப்படிதானே சொல்றாங்க அம்மா அப்பா. ஸோ அவங்கள கொக்கியை போட்டு இழுக்கிறது என்ன செய்யறார்? அஸ்ய பிரஜாஹா ஹீயத்தே, அவங்களோட பிரஜாஹா சந்ததியர்கள்லாம் அழிஞ்சு போக மாட்டாங்க, எப்பயும் சௌக்கியமா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, அதனால பிராணனை பத்தின உபாசனை நான் பண்றேன். ஏன் எனக்காக இல்லை, என்னுடைய சந்ததியர்கள் நல்லா இருக்கும். சி அமிர்தோ பவதி, அது மாத்திரம் கிடையாது, அழியாத நிலையை அடைவார்கள். அப்ப நான் அடைய மாட்டேனா? இல்லை, நீயும் அடைவ, உன்னோட சந்ததிகளும் அடைவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அமிர்தோ பவதினா இங்க வந்து இம்மார்டல்ஸ்னா அந்த இம்மார்டல் ஸ்டேட் இல்லையா, அதாவது இன்டர்மீடியேட்டா இந்த ஹிரண்ய கர்ப்பசிதின்னு சொல்றாங்க. பிரம்மலோகத்துல போய் அங்க பிரம்மாஜியோட அந்த கிரமமுக்தி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அமிர்தத்துவம், இன்டர்மீடியேட்டா ஒரு அமிர்தத்துவம் சொல்லப்பட்டு அதை அடைவார்கள் இந்த பிராணனை பத்தி உபாசிக்கிறவர்கள். ததேஷ ஸ்லோகா, அதை விளக்குவதற்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஏன்னா இது வந்து பிராமண உபனிஷத், மந்திர உபனிஷத்தை எப்பயுமே கோட் பண்ணி தான் ஏதாவது சொல்றது உண்டு. ஸோ ஆகவே இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. உங்களுக்கு காதில் கேட்குதா நான் பேசுறது? கீழே மணி அடிக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இல்லை. உற்பத்திம் ஆயாத்திம் ஸ்தானம் விபுத்வம் செய்வ பஞ்சதா அத்தியாத்மம் செய்வ பிராணஸ்ய விஜ்ஞாய அமிர்தம் பிராணஸ்ய விஜ்ஞாய அமிர்தம் அஷ்ணுதே விஜ்ஞாய அமிர்தம் அஷ்ணுதே இதி. அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டு கேட்டா, இந்த பிராணனுடைய உற்பத்தி அது எங்கிருந்து தோன்றியது, ஆயாத்தியம் எப்படி இந்த உடல்ல வந்தது, ஸ்தானம் அது எங்கிருந்து எப்படி எப்படி தொழில்படுது, விபுத்துவம் அதோடைய அந்த வீச்சு, விபுத்துவம் அது how it rules the பிண்டம் அண்ட் அண்டம். ச ஏவ பஞ்சதா, அஞ்சாக பகுக்கப்பட்டு எப்படி இது தொழிற்படுது, அத்தியாத்மம் ச இவ உள்ள எப்படி தொழிற்படுது என்று இப்படியெல்லாம் இந்த பிராணனை பத்தின விஜ்ஞாய எவன் ஒருவன் அறிகின்றானோ அமிர்தமஷ்ணுதே, அவன் அந்த அமிர்தத்துவத்தை அடைகின்றான். அமிர்தமஷ்ணு ரெண்டாவது வாட்டியும் சொல்லியிருக்கு. நிச்சயமா அமிர்தத்தை அடைவான், அதில் சந்தேகமே வேண்டாம். இந்த ஸ்கிரிப்சுரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி 2 வாட்டி 3 வாட்டிலாம் சொல்றது உண்டு. அது இருக்குன்னு கேட்டா எம்பசைஸ் கட்டாயம் அப்படிதான், அதில் சந்தேகமே வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிதான் 2 வாட்டி சொல்லியிருக்கான். இப்படி ஒரு மந்திர உபனிஷத், அந்த உபனிஷத்துலேருந்து ஒரு மந்திரம் கோட் பண்ணப்பட்டு. ஸோ ஃபலஸ்ருதி சொல்லிட்டு நான் சொல்லலப்பா, ஏற்கனவே வேதத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டு. ஸோ இந்த பிராணனோட உற்பத்தி ஸ்திதி, எப்படி இது பிரியுது, எப்படி இது தொழிற்படுது, உள்ள எப்படி வெளியில எப்படி, இதை பற்றி ஒரு நன்றாக அறிந்து கொண்டான்னு சொன்னான். அறிந்து கொண்டான்னா ஒன்லி நாட் த்ரூ ஜஸ்ட் ஹியரிங், அது இது உபாசனையெல்லாம் பண்ணி அதை நல்ல திட்ட தெளிவாக அறிஞ்சு கொண்டான்னா அவன் அந்த உயர்ந்த லோகத்தை அடைவான், பிரம்மலோகத்தை ஹிரண்ய கர்ப்பசித்தி அடைவான். அதான் இங்கே அமிர்தம் அஷ்ணுதே, அவன் உறுதியாக அந்த அமிர்தத்தன்மையை அடைகின்றான், இதில் சந்தேகம் இல்லை என்பதாக இதை நிறைவு செய்கிறார். ஆக 3 சாப்டர் பார்த்தாச்சு நம்ம இந்த 5 நாட்களில் 3 சாப்டர் பார்த்தாச்சு. ஸோ இந்த 3 சாப்டர் என்ன பார்த்தோம்? முதல் சாப்டரில் வந்து அந்த கபந்தி அப்படிங்கிற சிஷ்யன் என்ன கேட்குறான், எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானதுன்னு கேட்குறான், பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம்லாம் எங்கிருந்து தோன்றியதுன்னு கேட்டான். அதுக்கு சொன்னார், இந்த பிரஜாபதி இருக்காரே அவர் வந்து ஆசைப்பட்டாரா முதல்ல, காமாயர் என்ன பலவாக ஆகணும்னு ஆசைப்பட்டு முதல்ல என்ன செய்ய, பிராணன் ரைன்னு 2 படைச்சார், மிதுனம் 2 படைச்சார். அந்த ரைங்கிறது ஃபுட், உணவு, பிராணங்கிறது ஈட்டர், உண்பவன் அப்படி சொல்லலாம். இல்லை ரைங்கிறது பருப்பொருள், இது சக்தி, ஆற்றல்னு சொல்லலாம்.
அப்புறம் சொன்னார் எப்படி அந்த சூரியன் வந்து பிராணன், சந்திரமா வந்து சக்தியெல்லாம் சொல்லி அதுலேருந்து எப்படி பிரபஞ்சம் வந்ததெல்லாம் சொன்னார். அதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொன்னார். அப்புறம் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டான் அப்படின்னு கேட்டால், உள்ள வந்து எந்த மாதிரி இந்திரியங்கள் இருக்கின்றன, அந்த இந்திரியங்களை ஆள்பவன் யார், யார் ரொம்ப சிரேஷ்டன் வரிஷ்டன்னு கேட்டான். அப்போ இந்திரியத்தை இயக்குவது பிராணன் தாங்கிறத உறுதியாக சொல்றதுக்காக ஒரு கதை வடிவமாக சொன்னார். எல்லா இந்திரியங்களும் தான் 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 பெருசு நினச்சிட்டு இருக்கும்போது பிராணன் வெளில போக கிளம்பிட்டான். உடனே எல்லா இந்திரியங்களும் வெளில போக வேண்டியதான். அவர் உள்ளே வந்து உட்காந்தவொடனே எல்லாம் உள்ளே வந்து உட்காந்துருச்சு. ஸோ ஆகவே இந்த பிராணசக்தி இருக்கிறனால இந்திரியங்களே இயங்குதுங்கிறத காமிச்சார். ஆகவே எவ்வளோ முக்கியம் இந்த பிராணசக்திங்கிறத உணர்த்தினார். சரி, இந்திரியத்தை வச்சு அந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், அறியறோம். அப்புறம் நம்ம ரியாக்ஷன் மீன்ஸ் இது பிரதி செயல் புரிகிறோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே பிராணசக்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத காமிச்சார். ஆக இந்த பிராணம்லாம் சேர்ந்து, இந்த இந்திரியங்கள்லாம் சேர்ந்து பிராண சுத்தி பண்ண ஆரம்பிச்சு. எப்படி இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் நீ தான் காரணமாக இருக்க, இந்த சமூகத்தில் நல்ல ஸ்மூதாக இயங்குறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க, ஏன் வேதங்களுக்கெல்லாம் கூட நீ தான் காரணமாக இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உயர்த்தி பேசிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அத்தியாத்மம் உள்ள வந்து எப்படி நீ காரணமாக இருக்கெல்லாம் பேசின பிறகு மூணாவதுல அந்த பிராணனை பற்றி விளக்கமாக கேட்குறான் கௌசல்யங்கிற அந்த மாணவன். அவனுக்கு விரிவாக சொல்கிறார், இந்த பிராணன் வந்து எங்கேருந்து உதயமாச்சு, ஆத்மாலேருந்து தான் வந்துச்சுப்பா. அது மனசில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் சங்கல்ப விகல்பம். அது மாத்திரம் இல்லை, அந்த மனசுங்கிற அந்த மீடியம் அந்த இதில் வந்து தான் அது பிடிபட்டுச்சு. அது 5ஆக அதை தான் நியமிச்சுது. இந்த 5 பிராணி இந்தந்த தொழில் செய்யுன்னு சொல்லி. அப்புறம் அந்த 5 என்னென்ன தொழிற்பாடு எங்கெங்கே இருக்குலாம் காமிச்சார். அப்புறம் பிரபஞ்சத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு காமிச்சார். இதுவும் அது ஒன்று தாங்கிறத காமிச்சார் இல்லையா. அதில் உதாரணங்கிறது வெளியே சுஷும்னா நாடியே உங்களை இழுத்து செல்லும் சாகர தருவாயில். என்ன நினைக்கிறீங்களோ கடைசி தருவாயில் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஜென்மம். அப்போ ஜென்மம்லாம் இருக்கா சுவாமிஜி? கட்டாயம் இருக்குதான் நம்மளுடைய இந்து சாஸ்திரம் சொல்லுது இல்லையா. அது சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் பார்த்தாலே தெரியுது இவங்க போன ஜென்மத்தில் நாயா இருக்கணும், பேயா இருந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கு. கட்டாயம் இப்போ திடீர்னு வந்து குலைக்க முடியாது இல்லையா. ரொம்ப காலம் குலைச்சிட்டே வந்தாலும் இப்போ குலைக்க முடியும். ஸோ ஆக அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. மறுஜன்மம் இருக்குதான். அந்த பூர்ண பரமாத்மா உணர்ற வரைக்கும் ரிலேட்டிவ் சென்ஸில் பார்த்தா இந்த மறுஜன்மம் சொல்ல தான் வேண்டியிருக்கு. ஸோ ஆக நல்ல இடத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும், நல்ல சிந்தனையை சிந்திக்கணும். அப்போ என்ன, பத்ரம் பஷ்யேமா அக்ஷபிஹி, நல்லதே பார்க்கணும். அதே மாதிரி காதுகளால் நல்லதே கேட்கணும். சுனியாம தேவாக பத்ரம் கர்ணேபிஹி சுனியாம தேவா. நல்லதே நினைக்கணும். அப்போது நல்லது நடந்த உயர்ந்த பரமாத்மா. அப்போ தான் நம்ம உயர்ந்த லோகத்துக்கெல்லாம் போக முடியும். இந்த உலகத்திலே உழண்டு கொண்டு இருந்தோம்னா இங்கேயே உழண்டு கொண்டு இருக்க வேண்டியதான். அப்போ என்ன அர்த்தம், திருப்பி திருப்பி அதே தான், வேற ஒன்றுமே இல்லை இங்கே.